மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தேர்தல் பறக்கும் படை இருக்குல்ல, அவங்க தொடர்ச்சியாக பல இடங்கள்ல கடுமையான சோதனைகளை தொடங்கி பரபரப்பா அந்த கட்சிகள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் பிடிச்சிட்டே இருக்காங்க. அது தவிர பொதுமக்களும் நிறைய மாட்டிக்கிட்டே இருக்காங்க. பொதுமக்களுக்கு தேர்தல் கமிஷன் இருக்கு, பறக்கும் படை இருக்கு. இப்போ நம்ம அந்த தேர்தல் முடிகிற காலம் வரைக்கும் பணங்களை கொண்டு போகக்கூடாது, பொருட்களை கொண்டு போகக்கூடாது, அளவுக்கு அதிகமான விஷயம் கணக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சரியான தரவுகளோடு ஆதாரங்களோடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு முறை சொன்னாலும் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. நிறைய பணங்கள் பிடிபடுது. லட்சக்கணக்கில் பணம், 20 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம், வண்டி 2 வீலரில் கடத்திட்டு போனது, அப்புறம் நகை, வெள்ளி நகை அப்படி இப்படிலாம் நிறைய பிடிபடுது. பரிதாபமாக இருக்குது. சில நேரங்களில் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிலாம் சொல்லிலாம் மாட்டுறாங்க. ஆனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் தான் ரொம்ப சேஃபாக பணங்களை கையாளணும். இன்னும் நமக்கு இந்த தேர்தல் காலம் முடிகிற வரைக்கும், ஏறக்குறைய ரிசல்ட் வரைக்குமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு வச்சுங்களேன். இப்போது தேர்தல் கமிஷனுடைய அந்த பறக்கும் படை விரட்டி இந்த மாதிரி பரிசு பொருள்லாம் கொடுக்குறாங்களான்னு கண்கொத்தி பாம்பா தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி தேடும்போது சிக்கினது அருண்ராஜுடைய டபரா செட்டு. அவர் அவருடைய திருச்செங்கோடு இன்னும் அறிவிக்கல அவர் வேட்பாளர். ஆனால் அவருக்கு அதுதான் ஒதுக்கப்படும் சொல்லிட்டு அவர் முன்னாடியே போய் டபரா செட்டு கொடுக்கறதுக்கு டபரா செட்டு வாங்கி ஒரு பாத்திரம் வாங்கி அதில் ஒட்டிட்டார். அவருடைய போஸ்டரு போட்டோ கிட்டலாம் ஒட்டி தயார் பண்ணார். அதை தேர்தல் கமிஷன் மடக்கிட்டாங்க. இப்போ என்னடா திடீர்னு பார்த்தா பூஸ்ட் கொடுக்குறானுங்க. இப்போ ஹார்லிக்ஸ் பூஸ்ட் லெவலுக்கு இறங்கிட்டானுங்க. பூஸ்ட் அதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஓடிட்டானுங்க, ஸ்டிக்கர் பாய்ஸ். இவங்க தான் மற்றவர்களை சொல்லுவாங்க ஸ்டிக்கர் பாய்ஸு, இவனுங்க ஊழல்வாதிங்க, நாங்கள் ஊழலை ஒழிக்க ஆபத்து பார்த்தவங்க இவங்க சொல்லிப்பாங்க. ஆனால் அந்த கட்சி என்ன பண்ணுதோ, இப்போ காலங்காலமாக திமுகவை சேர்ந்தவர்களோ, அதிமுகவை சேர்ந்தவர்களோ, மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ இந்த மாதிரி பரிசு பொருளை கொடுக்கறது வழக்கமாக நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் என்னதான் பண்ணாலும் அதை மட்டும் ஒழிக்கவோ, தடுக்கவோ, நிறுத்தவோ முடியாது. அதுதான் சூழ்நிலை. ஞாபகம் எனக்கு சரியா எனக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, கும்மிடிப்பூண்டி தொகுதியில இருந்த அதிமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வீடு பூந்து நள்ளிரவில் அவங்களை அடிச்சு கொண்டுட்டாங்க. நீங்க தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துருப்பீங்க, கார்த்தியோட படம். இந்த சம்பவங்களோட தொடர்ச்சி தான் அது. இதுலேருந்து எடுக்கப்பட்ட கதை தான் பவேரிய கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற மிக கொடூரமான கொலை பண்ணுறவங்க. இந்த கும்மிடிப்பூண்டி எலெக்ஷன் அந்த சம்பவம், அதாவது அப்பாவை கொண்டுடுறாங்க. அப்புறம் மகன் போட்டியிட வராரு, விஜயகுமார் நினைக்கிற அவர் பேர். அவர் போட்டியிட வராரு. அப்போ அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி. நான் ஒரு முக்கியமான நாளிதழில் செய்தியாளராக இருக்கிறேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ரொம்ப முக்கியமான பை எலெக்ஷனு, இந்த மாதிரி ஒரு கொடூர கொலைக்கு அப்புறம் நடக்கிற எலெக்ஷனு, அதனால் அங்கே நம்ம அங்கேயே களத்தில் இருந்து செய்திகளை எடுக்கணும், அதனால் நீங்கள் அங்கே போய் தங்கிருங்கன்ட்டாங்க. ஸோ நம்ம ஒரு வீடு எடுத்து அங்கே போய் தங்கிட்டோம். 2 உதவியாளர்களோடு போய் அங்கே தங்கியாச்சு. எல்லா கிராமமாக நம்ம போகிறோம், அந்த தொகுதிக்குட்பட்ட எல்லா இடங்களுக்கும் போகிறோம், எல்லாம் வரோம். அப்போ லட்டுக்குள்ளெல்லாம் மூக்குத்தியை வச்சு கொடுத்து மாட்டினாங்க. அதெல்லாம் நம்ம அங்கே கொடுத்த பிறகு அதை கண்டுபிடிச்சி செய்தியாக்கியெல்லாம் நம்ம செய்தி வெளியிட்டு குங்குமச்சிமிழ் அவெல்லாம் விலை கம்மி. இன்றைக்கெல்லாம் தங்கம் வெள்ளிலாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஏறி போச்சு. ஆனால் நான் சொல்கிற காலகட்டத்தில் மூக்குத்தி, தங்க மூக்குத்தி தான், அதை வச்சு அதுக்குள்ளே வச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை குறைவாக இருந்தது. நான் சொல்கிறதெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அதெல்லாம் செய்தியாக்குவதற்காக தேடி பிடிச்சி செய்தியாக்கணும். அப்போ ஒரு தேர்தல் அங்கு பறக்கும் படை அந்த தேர்தல் கமிஷனர் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் உடனே ஆக்ஷன். இப்போ எல்லாம் மாறி போச்சுன்னு வச்சுங்க. அன்னைக்கெல்லாம் டிஎன் சேஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட தேர்தல் கமிஷனர்கள் இருந்தாங்க. டிஎன் சேஷன் தான் பத்திரிகையாளர்களுக்கே பெரிய விடிவு காலம் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோன்னு ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் ஒரு 8 மணி 9 மணிக்கு பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒருத்தராக பேசி முடிக்கும் போது மணி 3 மணி ஆகும். விடிய காலையில் 2 மணி ஆகும், 2:30 மணி ஆகும். டிஎன் சேஷன் தேர்தல் கமிஷனாக பதவியேற்ற உடனே இரவு 10 மணி 10:01 ஆனால் மைக்கை பிடிங்கிறதான்னு மைக்காரங்கிட்ட கரண்டை பிடிங்கிறன்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டார். அவர் தான் அந்த ஒழுங்குமுறையை கொண்டு வந்தார். 10 மணி வரைக்கும் தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும், அதுவும் காலையில் இத்தனை மணிக்கு தான் நீங்கள் ஆரம்பிக்கணும், இடையில இவ்வளோ கேப் இருக்கணும்,
10 மணிக்கு மேல நீங்க பிரச்சாரத்தை தொடர்ந்தால் வழக்கு. அது வந்து தொடர்ச்சியாக நீங்க வழக்கு வாங்கினீங்கன்னா தேர்தலுக்கு உங்களுக்கு சிக்கல் வந்துடும் அப்படின்ற மாதிரி பல கட்டுப்பாடுகளை விதித்தார். மிக சரியாக அந்த தேர்தலை நடத்தினார். அவருக்கு ஒரு பெரிய பேர் இருக்கும் டிஎன் சேஷனுக்கு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பரிசு பொருட்கள் கொடுக்குற விஷயங்கள்ல ரொம்ப காலமாவே நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ புதுசாலாம் நடக்கல. எல்லா கட்சிகளும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் ஊழலை ஒழிக்க வந்தோம் நாங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டினவங்க தான். நீங்க என்ன சொல்லி வராங்க இந்த தாவேக தற்கூரி கும்பல்னா, நாங்க வந்து ஊழலை ஒழிக்க வந்து ஆபத் பாந்தவர்கள், நாங்க ஊழலே செய்ய மாட்டோம். இந்த விஜய் ஒத்த ரூபா ஊழலே செய்ய மாட்டான், பணத்தை கையாலே தொட மாட்டான். யோகி சிகாமணி 5 கோடி ரூபாய கள்ளப்பணமா வாங்கி வீட்டில் பதுக்கிட்டு அதுக்கு கண்டுபிடிச்சி ஐடி டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட பிறகும் அதை கட்டாத ஜகஜால கில்லாடி தான் விஜய். இப்போ இவர் தான் ஊழலை ஒழிக்க போறேன்னு வராது. வெளிநாட்டு கார் வாங்குவாரு, ஆனா வரி கட்ட மாட்டாரு. இன்னொன்னுங்க, இந்த ஏப்ரல் இருக்குல்ல, இந்த ஏப்ரல்ல வந்து அவங்க ஐடி ஃபைல் பண்ணணும். நிச்சயமா வெளிச்சத்துக்கு வரும். ஐடி ஃபைல் பண்ணும்போது கரூர் சம்பவத்துல அந்த 41 பேர் மரணம் அடைஞ்சாங்கல்ல, அந்த 41 பேர் மரணம் அடைஞ்ச அந்த அவர்களுக்கு அதுல 2 பேர் கொடுக்கல காசு. மீதி இருக்கிற 39 பேருக்கு 20 லட்ச ரூபாய் எந்த கணக்குல இருந்து கொடுக்கப்படுது? ஆதரவு கொடுத்தாரா? ஏன்னா எல்லாரும் ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஆதரவு எப்படி கொடுக்க முடியும்? கட்சி நிதியாக வழங்கி இருந்தா ஆதரவு எப்படி கொடுக்க முடியும்? அப்ப கட்சி நிதியில இருந்தா கொடுத்துருக்காங்கன்னா அதை கணக்குல காமிக்கணும். அது வந்து வருமான வரி தாக்கல் செய்யும் போது எங்களுடைய அசட்ஸ் இவ்வளோ இருக்கு, நாங்கள் இவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம்னு காமிக்கணும். இன்னும் சில வாரங்களில் அந்த பேப்பர் நடைமுறை நடக்கும். அப்புறம் நிச்சயமாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அதோட நகலை வாங்கி வெளியே போட்டுருவார். இவங்க என்ன லட்சணத்தில் காட்டியிருக்காங்க, தொகை கணக்கில் இருக்குதா இல்லையான்னு காட்டியிருப்பாங்க. இது கூட வேணாங்க, இது கூட வேணாம். இப்போ வந்து சில பேர் சொல்ற மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க, அவர் வந்து நிறைய சொத்துக்களை, வீடுன்னு இல்லை நிறைய சொத்துக்களை வித்து கட்சி நடத்திட்டு இருக்காரு, கட்சி நடத்துவதற்காக நிறைய சொத்துக்களை விற்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. அதுல மிக குறிப்பாக ஒருத்தர் பேசியிருந்தாரு, நம்ம பிஸ்மி. அந்த பிஸ்மி வந்து பேசும்போது, பல இடங்கள்ல பேசும்போது ஏதோ விஜய்க்கு, அவர் வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்குற, அதுவும் வந்து உங்க ஊர் எங்க ஊர் முட்டுல அப்படி ஒரு முரட்டு முட்டு கொடுக்குற நபர் தான் பிஸ்மி. ஆனா இப்ப ஏதோ சமீப காலமா அந்த நடிகையோட போன பிறகு அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணின்னு சேர்றதுன்னு சொல்லும் போது விஜய் இப்ப வந்து மாத்தி பேசிட்டாரு. ஆனா இவங்களே செட் பண்ணி, இவங்கெல்லாம் அவருடைய ஆட்கள் தானே, என்னென்ன விஷயங்கள்ல அவங்க உதவிகள் கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். இவங்களே விஜய் திட்டுற மாதிரி திட்டுவாங்களாம். இப்ப விஜய் வந்து அதை மறுப்பாராம். எப்படி, நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுவுற மாதிரி அழுவுறேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூரா டிராமா செட்டப் தான். அந்த பிஸ்மி வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சொத்துக்கள் எல்லாம் வித்து கட்சி நடத்துறாரு, கட்சிக்காக அவர் எல்லா சொத்துக்களையும் விற்கிறாரு அப்படின்னு அவர் மீது ஒரு சிம்பத்தி வருவதற்காக ஒரு உலகமகா உருட்டை வந்து சொல்லியிருக்காரு. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், வடபழனி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற திருமண மண்டபத்தை கூட ஒரு தயாரிப்பாளருக்கு வித்துட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அது பொய், அதுல உண்மை இல்லை. அந்த திருமண மண்டபம் அது ஏற்கனவே வடபழனியில் இருக்கிற 2 திருமண மண்டபம் வந்து ஒரு தயாரிப்பாளர் கையில வந்து லீஸுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நீங்க இதை பொறுப்பா பார்த்துங்க, லீஸுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் நமக்கு கிடைத்த தகவல். இப்போ வித்துட்டாருன்னே வச்சுங்களேன், இப்போ வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை வித்துட்டாருன்னு வச்சுங்களேன், வித்து தான் கட்சி நடத்துற லெவல்ல தான் விஜய் இருக்காரா? அப்போ 1000 கோடியை விட்டு வந்துட்டாரு, 500 கோடியை விட்டு வந்துட்டாரு, உச்ச நடிகர் எல்லாம் பேசுறீங்க, 200 கோடியை விட்டு வந்துட்டாருலாம் பேசுறீங்க. கட்சி நடத்த காசு இல்லைன்னா அப்புறம் இத்தனை மாநாடு எப்படி போட்டீங்க, இத்தனை கூட்டங்கள் எப்படி நடத்துனீங்க, இத்தனை பேர் செத்து போனதுக்கு வந்து நிதி கொடுத்தீங்க, அது எப்படி கொடுத்தீங்க, இதுக்கெல்லாம் ஏது காசு? இவ்வளவு உண்மையிலேயே விஜயனுடைய சொந்த பணத்தை கொடுத்துருந்தா அவருக்கு வருமானமே தான் இல்லையே, பணம் நடிக்கிறதே இல்லையே, நின்ட்டாரு. அப்போ மொத்த சொத்தும் இல்லை போயிருந்திருக்கும். அப்போ உண்மையிலேயே விஜய்க்கு எவ்வளோ சொத்து இருக்கு? 69 படம் தான் நடிச்சிருக்காரு, அதில் ஒரு சில படங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கு. படத்தில் நடிக்கும்போது அவருக்கு என்ன சம்பளமோ அதான் வாங்கியிருப்பாங்க. மெர்சல் படத்துக்கு பிறகு தான் அவருக்கு 3 டிஜிட்ல 100 கோடிக்கு மேலே சம்பளம்ன்றதே கட்டவழிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு. அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் கிடையாது, சில லட்சங்கள் தான் சம்பளம். அதில் ஆரம்ப காலகட்டம் அவங்க அப்பாவே ப்ரொடியூசர், அதனால அதுக்கெல்லாம் சம்பளமே கிடையாது. இதுதான் விஜயோட லட்சணம். இப்போ எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து உருவாக்குறாங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஆஹா
சொத்தை வித்து பாவம்பா விஜய் வந்து கட்சி நடத்துறாரு, எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. இந்த முறை ஐடி ஃபைல் பண்ணும்போது அவர் உண்மையிலேயே சொத்தை வித்து இருந்தார்னா ஐடியில் அது கணக்கில் வரணும். வந்தா இந்த பிஸ்மி சொன்னது உண்மை, சொத்தை வித்துட்டு அவர் வந்து கட்சி நடத்துறாருன்னு சொன்னது உண்மைன்னு கூட நீங்க நம்பலாம். அது ஐடியில காமிக்கலன்னா அவர் அப்படியே வித்து இருந்தாலும் அந்த டுபாகூர் ஏமாத்து வேலை, கருப்பு பணம் வாங்கியிருக்காரு விஜய். விஜய் திருந்தல. எப்படி புலிப்படத்துல 15 கோடியை வாங்கி பதுக்குனாரோ அது மாதிரி கல்யாண மண்டபத்தை வித்து அது என்ன ஒரு 30 கோடி போகுமா, இல்லை 35 கோடி போகுமா, 50 கோடி போகுமா? 50 கோடி கூட போகுதுன்னு வச்சுங்களேன். அந்த 50 கோடி கருப்பாக வாங்கி விட்டார், கணக்கு அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாமல் வாங்கி விட்டார் அப்படின்னு தான் நம்ம நம்ப வேண்டியிருக்கும். அப்படி அவர் உண்மையிலேயே அந்த மண்டபத்தை வித்து இருந்தாருன்னா டாக்குமெண்டேஷன் நடந்திருக்கும், ஏதோ ஒரு விதத்துல டாக்குமெண்டேஷன் வெளியிலே கசிய விடப்பட்டிருக்கும். இது லீஸுக்கு தான் கொடுத்துருக்காரு, நீங்க பராமரிச்சிங்க பார்த்துங்கன்ட்டு. அதனால ஒரு இடத்துல வந்து அவர் வந்து துணிக்கடை போட்டார், ஒரு பிரபலமான நிறுவனத்துக்கிட்ட அவர் பிரான்ச்சைஸ் கூப்பிட்டாரு, அவங்க துணிக்கடை போட்டாங்க. இதே வடபணியில விஜய்க்கு சொந்தமான திருமண மண்டபம் இப்போ துணி விற்கிற ஷாப்பா, இந்த எல்லா ரெடிமேட் துணிகள் விற்கிற ஷாப்பாக மாறி போயிருக்கு. ஒரு மண்டபம் மட்டும் இருக்கு, அந்த மண்டபத்தையும் வித்துட்டாருன்னு இந்த பிஸ்மி வந்து சொல்லியிருக்காரு. பட் அது உண்மையா பொய்யான்னு நிச்சயமாக வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு அதிகபட்சம் ஏப்ரல் இறுதிக்குள்ள தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்குள்ள நீங்க ஐடி ஃபைல் பண்ணணும் இல்லையா. அதுக்குள்ள ஆட்சியே மாட்டோன்றீங்களா? இல்லைங்க, மே மாதம் 4ஆம் தேதி தாங்க ஆட்சி மாற்றமோ அல்லது வந்து ஆட்சி தக்க வைக்கிற விஷயமோ நடக்கும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுமையா பார்ப்போம். பட் ஆனா உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணும். சொத்தை விற்கிறாருன்னா எதற்காக சொத்தை விற்கணும்? அவர் விஜய்க்கு அப்படி என்ன நெருக்கடி? கட்சி சொத்தை வித்து கட்சி நடத்தணும்னு ஏதாவது தலையெழுத்தா? அடிப்படையில் எங்கேயோ லாஜிக் இடிக்கல உங்களுக்கு. இது பூரா பொய். இது மாதிரி முரட்டு முட்டு கொடுக்குறவனுங்க இதே வேலையாவே திரிவானுங்க. அதுல நிறைய பேர் இருக்காங்க. அது பிரதானமானவர் பிஸ்மின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இதுல இருக்குங்க. அதுதான் நிஜமாவே அந்த ஆங்கிள் நீங்க யோசித்து பார்க்கணும். அது என்னதுன்னு அப்படின்னா, இப்போ வந்து அவருடைய மனைவி சங்கீதா வந்து டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுலேயே இன்னொரு ப்ரேயர் போட்டிருக்காங்க, நான் என் மகள் இருக்கோம், அவர் வந்து 200 கோடிக்கு மேலே வந்து சம்பளம் வாங்கக்கூடியவர், எனக்கு வந்து ஜீவனாம்சமாக ஒரு தொகை எனக்கு வழங்கப்படணும் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரேயர் போட்டிருக்காங்க. 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. அது உடனடியாக தீர்ப்பு கிடைச்சிருமானா தெரியாது. விசாரணைக்கு பிறகுதான் பல விஷயங்கள், பல கட்ட விசாரணைக்கு பிறகுதான் அது அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஒருவேளை இப்ப இந்த வேட்புமனுல இவர் வந்து தாக்கல் பண்ற வேட்புமனுல சொத்துக்களை கண்டிப்பாக அடையாளப்படுத்தி ஆக வேண்டும். மனைவி பேர்ல அசையும் சொத்து அசையா சொத்து, மகள் பேர்ல அசையும் சொத்து அசையா சொத்து, மகன் பேர்ல அசையும் சொத்து அசையா சொத்து, தன் பேர்ல இருக்கிற அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு கையிருப்பாக எவ்வளவு பணம் வச்சிருக்கோனோ அதுல காமிக்கணும். அப்படி காட்டும் போது விஜய்க்கு அதிகாரப்பூர்வ மனைவியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது சங்கீதா. அவங்க வச்சிருக்கிற சொத்தையும் அடையாளப்படுத்தும். நீ தான் பேசுறதே இல்லையே, என் வீட்டுக்குள்ளே வராதுன்னு விரட்டி விடுறிய, இப்போ எப்படி நீங்க சங்கீதா மனைவின்னு அடையாளப்படுத்துவீங்க? அதுக்கு வந்து அவங்க ஒத்துப்பாங்களா? அந்த அவங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் ஏன் வாயால சொல்லுவானே. இன்னொரு விஷயம், அப்படி இவர் சொன்னார்னா இவர் காட்டுகிற அந்த சொத்து மதிப்பினுடைய அந்த டோட்டல் ஃபிகர் இருக்கும்ல, 500 கோடியோ 1000 கோடியோ 2000 கோடியோ, நம்ம பெருசாவே பேசுவோமே, 5000 கோடியோ நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு, அவர் வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்படி கணக்கு காமிக்கிறாருன்னா, நேர்மையாளர் அப்படி கணக்கு காமிக்கிறாருன்னா 5000 கோடி வச்சிருக்கல, நீ ஒரு 2000 கோடியை வந்து அவர் ஜீவனாம்சமா கொடுன்னு சொன்னா கொடுத்துதான் ஆகணும். இல்லை ஐயா எசமா என்கிட்டலாம் அவ்வளோ காசு கிடையாதுங்க, நான் உண்மையிலேயே இதெல்லாம் பூரா பில்டப் பண்ணுதுங்க, நான் ஒரு டீம் வச்சிருக்கேன், இந்த டீம் பூராவே நான் வந்து 50 ரூபாய்க்கு பேசுறான்னு சொன்னா 5000 ரூபாய்க்கு பேசுவானுங்க, 5000 ரூபாய்க்கு பேசுறான்னு சொன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு பேசுவானுங்க. வாடகைக்கெல்லாம் உள்ளங்க, வாயை நான் லீஸ்க்கு எடுத்திருக்கேன், பல பேரோட வாயை நான் வாடகைக்கு வாங்கலைங்க, ஏன்னா வாடகை ரொம்ப கஷ்டம், மாசம் பிரச்சனையா இருக்கும், ஒட்டு மொத்தமா லீஸ்க்கு எடுத்துருவோம்னு சொல்லி லீஸ்க்கு எடுத்துருக்கேங்க, அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஜோக்காக சொல்லலைங்க, சீரியஸாவே பல பேர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களே ஊதி பெரிதாக்குறாங்க. மனைவி சங்கீதாவுக்கு உரிய பணத்தை கொடுக்கக்கூடாது, இழப்பீடை கொடுக்கக்கூடாது, ஜீவனாம்சமாக தொகை கொடுக்கக்கூடாதுன்னு இந்த தற்குறி தண்டம் இருக்குல்ல, உதவாக்கர முண்டம் விஜய்,
ஒரு இந்த மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணி வெளியே பரப்பி விடுறாரு. எந்த சொத்தையும் விற்கலைங்க அவரு, எந்த சொத்தையும் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது ஏன் இப்படி பரப்பி விடுறாருன்னா, ஐயோ பாவங்க சொத்தை வித்து கட்சி நடத்துறாரு, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதனால சொத்தெல்லாம் விற்கிறாரு அப்படின்னு அவர் மீது ஒரு சிம்பத்தியும் பரிதாப உணர்ச்சியும் வரணுன்றதுக்காக இப்படி பொய் பரப்புரைகளை கட்டவிழ்த்து விடுறாங்க. நம்பாதீங்க. சங்கீதாவை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை வந்து பரப்பி விடுறானுங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால அதையும் நம்பிடாதீங்க. ஆக மொத்தம் விஜய் என்கிற மனிதர் தொடர்ச்சியாக பொய்யை தவிர, அதுவும் பொய்யை கூட நம்புற மாதிரி பேசுறது ஒரு திறமை வேணும்ல. அது வந்து விஜய்க்கு இருக்கானா? விஜய்க்கு அதெல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிற அறிவாளிலாம் கிடையாது. அவர் போற போக்கில் சொல்லிடுறது எதையாவது ஒன்று, அதோட போய் வீட்டுக்குள்ள பதுங்கிடுறது. அது பனையூர் பங்களால பதுங்கினாரோ, நீலாங்கரை பங்களால பதுங்கினாரோ, பட்டினப்பாக்கம் வீட்டில் பதுங்கினாரோ நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் இந்த என்னென்னமோ சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்போ வீட்டை வித்து அந்த நிலைமையை தள்ளிட்டாங்க. தேரை இழுத்து தெருவில் விடுறதுன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி விஜயை போது தெருவுக்கு இழுத்துன்னு விட்டானுங்க. அவரால் விட்டுடும் போக முடியல. ஏதோ ஒன்று பேசி தீரணுமே, ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுமேனு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் அவருக்கு வந்து ஏப்ரல் மாதம் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் தான். முடிஞ்ச பிறகு வெளிநாடு போயிடுவாருங்க. எழுதி வச்சிங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே சைலண்டாக வெளிநாடு போயிடுவார். எந்த நாட்டுக்கு போகிறாலும் சொல்லிட்டு போவார். யார் கூட போகிறான்னு சொல்ல மாட்டார். அது இங்கே ரிசல்ட் என்ன வேணா வந்துட்டு போட்டோம். நான் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு நிச்சயமாக விஜய் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை. நல்லா தெரியும் அவருக்கு என்ன ரிசல்ட் வரும், நமக்கு டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவருக்கு தெரியும். அதனால அதான் நடக்க போகுது. இது பூரா செட்டப்புங்க. சொத்தை விற்கிறது, இந்த மாதிரி கலப்பி விடுறது, அதெல்லாம் பூரா செட்டப். எப்படி வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் நான் கூட்டணியே வைக்கல, கூட்டணி மதச்சார்பின்மை மக்களோட தான் கூட்டணி வைப்பேன் நான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாரோ, ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்து எல்லாருமே அவர் அவங்க கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க அப்படின்னு கோவை சார்லாம் சொல்கிற மாதிரி என்னை அவங்க கூப்பிட்டாங்கன்ற மாதிரி அவங்க வந்து பேச வந்தாங்கன்னு இவங்களே தாவேக்காவே காசு கொடுத்து பொய்யான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. உஷாரா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிடலாம். பார்ப்போம். இன்னும் இந்த கோமாளி கூட்டம் வந்து வேற என்னென்னலாம் கூத்து பண்ண போகுது, பூஸ்ட் கொடுக்க போகுது, இல்லைனா வந்து டெபராசிட் கொடுக்க போகுது, இன்னும் வேற என்னென்ன பரிசு பொருள் கொடுக்க போகிறானுங்க. ஏதோ பெரம்பூர் தொகுதியில் ஏசி டென்ட் எல்லாம் போட்டானுங்களாம். ஏன்னா அவர் தான் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாருன்னு சொன்ன உடனே ஏக டிமாண்ட் அந்த தொகுதிக்கு வந்துருச்சுன்றாங்க. பொறுத்திருப்போம் இன்னும் என்னென்ன கோமாளி கூத்துக்கள் நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.